ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல நம்ம மேனுஃபேக்சரிங்க்கும் ஒரு பெரிய growth இருக்கும், லோக்கல் மேனுஃபேக்சரிங்க்கும் மிகப்பெரிய ஒரு புஷ் இருக்கும். ஸோ வெரிட் திங்ஸ் பண்றோம். எம்எஸ்எம்இஸ்க்கு மிகப்பெரிய ஒரு புஷ் இருக்கும். இந்த காசு வந்து போயிட்டு இல்லத்தரசிகள் வாங்கும் அந்த பொருட்களோட மூலப்பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தயாராகிற பொருட்களாகவும் இருக்கும். எனவே நம்ம சிஸ்டம்குள்ள மீண்டும் அந்த பணம் வந்து ஜிஎஸ்டி ரெவன்யூவாகவும் வரும். நம்ம தொழிலாளர்கள் சிறு தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். இதுதான் இது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். ஸோ முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும்பொழுது இந்த நிதியை ஒதுக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தனித்துவமான ஒரு நீடு இருக்கும், ஒரு தேவை இருக்கும். ஆனால் நீங்க இதுதான் இது இருக்கு நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றது இனி அது சரியா வராது தமிழ்நாட்டுக்கு. அதனாலதான் புதுமையா யோசித்து ஒவ்வொரு முறையும் தனித்துவமா யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தலைவராக மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் இத்தனை நாட்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களின் இந்த வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் பாடுபடும் பொழுதெல்லாம் அவர் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார், என்ன தேவை இருக்கு என்பதையும் கற்றுக்கொள்கிறார். அதனாலதான் இப்ப அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அது வந்து ஒரே மாதிரியான தேவையா இருக்காது அப்படின்னு புரிதல் தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர்கள் எங்களது தலைவர் திமுக தலைவருக்கு இருப்பதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை, ஒரு அற்புதமான அறிவிப்பை இல்லத்தரசி அரசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு வரவேற்பு மக்களிடம். சவாலா இருந்துச்சு சார் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு, எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டு? சவால்ல நிறைய இன்புட்ஸ் இருந்துச்சு. நாங்க பல ஆயிரம் இன்புட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால எல்லாத்தையும் இதுக்குள்ள போட முடியாது. இப்ப இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேற அவங்க அறிவிப்பாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், லோக்கல்ல நம்ம மேனிஃபெஸ்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ரொம்ப மையமா தேவைப்படுறதுலாம் அங்க, ஏன்னா இங்க வந்து இவ்வளோ எக்கச்சக்கமா வந்துருச்சு நம்பர்ஸ். 50 பிரிவுகளில் பிரிச்சிருக்கோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுத்துருக்க புக் நீங்க பாருங்க. ரொம்ப பெரிய வேலை. நான் எங்களது சேர்பர்சன் கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இவ்வளவு நாள் உட்கார்ந்து எல்லாம் இந்த குழுவில் இருந்த அனைவருக்குமே எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டெல்டாவுக்கு அந்த சிறப்பு எப்படி நம்ம வடசென்னைக்கு ஒரு சிறப்பு திட்டம் கொடுத்தோமோ, அது மூலம் வடசென்னை மட்டும் தனியாக ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு growth கொடுத்தோமோ, அந்த மாதிரி டெல்டாவுக்கும் இப்போ கிடைக்க போகுது, வெஸ்ட் தமிழ்நாடு கிடைக்க போகுது, தென் தமிழ்நாடு கிடைக்க போகுது. இதெல்லாம் ஒரு லாங் விஷனோட செய்கிற விஷயங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். எடுத்தவங்க காலத்தான் சும்மா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்க மாதிரி நாங்கள் அதை கொடுக்கணும் இது கொடுக்கணும் மட்டும் சொல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. இதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த வளர்ச்சிக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இதெல்லாம் தேவைப்படுது, அதுக்கு இதெல்லாம் செய்ய போறோம் ஃபோக்கஸ்டா சொல்ற ஒரு விடயம் வந்து இது வரைக்கும் எந்த தேர்தல் அறிக்கையிலும் வரல என்று நினைக்கிறேன்.